ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाழிபரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழி அரோமாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூஜோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கருள்கடி தெய்வம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனேன் தமரையாயிரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமணி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 456 குலா நெடுந்தாண்டகம் 7 கூற்று இருக்கையொன்றும் சிறிய மடற்பாட்டு 38 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகையினால் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே. திருநெடுந்தாண்டகத்திலே 27வது பாசுரம் பார்க்கணும். திருக்கண்ணபுரம் பாசுரம் செங்கால வடநாராய் என்கிற பாசுரம். இதிலே பரகால நாயகியானவர் போன பாசுரத்திலே தூது விட்டார் என்பதாக பார்த்தோம். அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை என்று சிறுவண்டினுடைய காலிலே விழுந்து, நீ இங்கிருந்து அணி எழுந்தூர் நின்றானுக்கு இன்றே சென்று போய் ஒரு விஷயம் சொல்ல வேணும். என்ன விஷயம் சொல்ல வேணும்? ஓர் மாது நின் அயர்ந்தாள் என்று இறையே இயம்பிக்கானே என்று சொல்லிப்பாரேன் என்பதாக சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ தூது விடுகிற பாசுரத்திலே அந்த துறையிலே இறங்கி இருக்கார் இந்த நாயகியானவர். அருகால சிறுவண்டை பார்த்து இப்படி சொன்ன உடனே திருவண்டானது தூது போக கிளம்பிற்று. அப்படியே அந்த நாயகியானவர் பார்த்து கொண்டு வரும்பொழுது அங்கே ஒரு நாரை பட்சியானது இருந்தது. உடனே அந்த பட்சியை பார்த்து இப்பொழுது தூது அனுப்புகிறார் என்பது இந்த பாசுரத்திலே செங்கால மடனாராய் இன்றே சென்று என்பதாக நாரை பட்சியை தூது அனுப்புகிறார். இந்த நாரை பட்சியை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததாம் நாயகிக்கு. ஏன்னு கேட்டால், நமக்கு தூது போவதற்காக ஒருத்தர் கிடைத்தாரே அப்படின்னு. அப்படி நமக்கு மிகவும் பிடித்தவர்களை பார்த்தால் மனசுல எப்படி சந்தோஷம் வருமோ, அந்த சந்தோஷம் எப்படி முகத்தே மலர்ச்சியாக தெரியுமோ அந்த மாதிரியாக செங்கால மடனாராய் அப்படிங்கிற ஆரையே குழந்தையேன்னு சொல்ற மாதிரியாக, இல்ல குழந்தை அம்மாவேன்னு சொல்ற மாதிரியாக, அப்படி ஒரு விஷயம். இங்கே ஒரு குழந்தை வழி தவறி விட்டதுன்னு வச்சுப்போம், உடனே அழ ஆரம்பிச்சிடும். பக்கத்துல யாரும் தெரிஞ்சவா இல்ல, உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சுன்னு இப்படி தேடின்னு இருக்கும், பரபரப்போட இருக்கும், தேடின்னு இருக்கும். அப்ப தாய் அம்மாவானவள் எதிர்க்க முன்னாடி வந்து நின்றான்னா அம்மாவை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? உடனே சிரிக்கும், அம்மானு கூப்பிடும், ஏதோ ஒண்ணு பண்ணும் இல்லையா? அந்த மாதிரியாக இப்போ வரிவண்டை, அருகால வரிவண்டை தூது அனுப்பித்த பிறகு நாயகிக்கு என்ன பண்ணலாம் என்று தெரியவில்லை. அப்ப என்ன பண்ணலாம் சுற்றுமுற்றும் பார்க்கும்போது அங்கே அந்த நாரையை பார்த்த உடனேயே ரொம்ப மகிழ்ச்சி அளவில்லாமல் ஆயிற்றான். அப்பா, நாரை கிடைத்தது அப்படின்னு அடுத்து தூத்து அனுப்பலாம் என்பதாக. பம்பாதீரே ஹனுமதா சங்கதோ வானரேனக அப்படிங்கிற அழகா ஒரு ராமாயணத்துல ஒரு விஷயம், சங்கேப ராமாயணத்துல இது.
ஹனுமானோட பெருமாள் சேர்ந்த வைபவத்தை சொல்லும் போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். அதாவது பெருமாளானவர் பெருமாளும் லக்ஷ்மண பெருமாளுமாக சீதா பிராட்டியை தேடின்னு வந்துட்டு இருக்கான். காட்டுல அல்லாடின்னு வந்துட்டு இருக்கான். இவா கஷ்டம் யாருக்கு தெரியும்? இவ அப்படியே அல்லாடிந்து காட்டுல 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது பம்பா தீரத்துல வரும்போது, பம்பா நதி கரையில வரும்பொழுது அங்க கைப்பொத்தி வாய் கட்டி வினய வேஷத்தோடு கூட ஆஞ்சநேயர் உட்காந்து நீங்க யாரு அப்படிங்கிற அங்க வந்திருக்க. இவாளை பார்த்தோன்னே மெதுவா இவா கிட்ட வந்து வினயத்தோடு கூட நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணுங்கிற மாதிரி கேட்டார் இல்லையா? அதை பார்த்தா பெருமாளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா இந்த காட்டுல நம்ம நிலைமையை கேட்பதற்கு கூட ஒருத்தர் இருக்கார். இந்த துக்கத்துல இருக்கும்போது அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாகவோ இல்ல அதுக்கு வழி சொல்லும்படியாகவோ ஒருத்தர் இருக்கார். யாருமே இல்ல. காடுனா எப்படி இருக்கும் நமக்கே தெரியுமோ இல்லையோ? ஒரு காட்டுல அத்தியந்தம் துக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் காட்டுல நடந்து போகும்போது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளதான் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க. இதுக்கு என்ன வழியினே தெரியல. எங்க போய் யாரை போய் கேட்கறதுன்னு தெரியல. எங்க போய் தேடுவது அப்படின்னு தெரியல. அப்படி இருக்கச்ச ஒரு வானரம் வந்து நான் உதவி பண்றேங்கிற மாதிரி முன்னாடி வந்து நின்றுதுன்னா அப்போ பெருமாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரியாக இந்த பரகால நாயகியானவர் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாரையை கண்ணிலே பார்த்த உடனேயே மிகவும் சந்தோஷமாக நமக்கு உதவக்கூடிய ஒரு ஜந்து ஒண்ணு வந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தாராம். அதனால அந்த நாரையை பார்த்து தூத்து விடுகிறார். பம்ப தீரே ஹனுமதா சங்கதோ வானரேண ஹனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேண சமாகதா. ஹனுமான் சொல்லிதான் சுக்ரீவனோட சேர்ந்த. முதல்ல ஹனுமானோட சேர்ந்ததுதான் ஆச்சரியம் அப்படின்னு. சரி, ஆனால் போன பாசுரத்திலேயே வரிவண்டை தூது விட்ட அப்புறம் மறுபடியும் எதுக்கு தாதுவை தூது அனுப்ப வேணும்? அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே. வரிவண்டை கிட்ட தன்னுடைய செய்தியை சொல்லி அனுப்பித்து விட்டார் இந்த நாயகியானவர். ஒருத்தி அப்படின்னு சொல்லி வச்சுட்டார் அவர்கிட்ட. அப்போ நின்று ஓர் மாது நின்னயந்தாள் அப்படின்னு சொல்லியாச்சு. மறுபடியும் எதுக்கு நாரியை தூது அனுப்பணும் அப்படின்னு கேட்டான்னா, வரிவண்டுகள் போய் சொல்லி அதுக்கப்புறம் எம்பெருமான் அங்கிருந்து கிளம்பி இங்க வர்ற வரைக்கும் ஆறு இருக்கணும் இல்லையா, பொறுத்துன்னு இருக்கணும் இல்லையா, அது முடியலையாம் இவரால. அதுக்குள்ள அடுத்ததே அனுப்பலாமே அப்படின்னு தோன்றுது. வரிவண்டு போய் சொல்லி அங்கிருந்து ஒரு மாற்றம், அங்கிருந்து ஒரு மாற்றம்னா ஒரு வார்த்தையை கொண்டு வரணும், இல்ல எம்பெருமானை கூட்டு கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் முன்னாடியாக அது வரைக்கும் வெறுமை இருக்க முடியாது, ஆற்றாமையும் இருக்கு. அதனால அடுத்தது எதை ஆப்பிடுகிறதோ அதை தூது விடுகிறார் அப்படின்னு ஒரு திக்ஷு சர்வாசு மார்க்கம் தேனு ராமாயணத்துல வரும். 4 திக்லையும் வானரங்கள் அனுப்பிச்சாரம். பெருமாளும் அந்த சுக்ரீவ மகாராஜனுமாக சீதையை தேடுவதற்கு எல்லா பக்கத்திலையும் அனுப்புறாங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் போயிட்டு வரட்டும், முதல்ல கிழக்கு போயிட்டு வரட்டும், அங்க இல்லையாங்கிறது தெரிஞ்சுப்போம், தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் வடக்க போகலாம், அப்புறம் அதுவும் இல்லையா தெரிஞ்சு அதுக்கப்புறம் தெற்க போகலாம் அப்படின்லாம் இல்லை. இந்த பூமியில ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் எல்லாரும் போய் தேடணும்னு சுக்ரீவனுடைய ஆஜ்ஞை. ஏன்னா பெருமாளுடைய துறையை புரிஞ்சுட்டாங்க. அதனால உடனே ஆஜ்ஞை பண்ணா உடனே வானரங்களை கூட்டார், உடனே எல்லா பக்கமும் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 திக்கிலையும் வானரங்கள் அனுப்பிச்சார் மாதிரியாக. அது வரைக்கும் ஆறி இருக்க முடியாமல், அந்த மாதிரியாக இங்க நாயகியானவர் அது வரைக்கும் ஆறி இருக்க முடியாமல் உடனே அடுத்த பட்சியை அனுப்புகிறார். ஒவ்வொரு பட்சியாக அனுப்புகிறார். அஞ்சிரை மடநாராயில வரும். அந்த மாதிரி இங்க ஒவ்வொரு பட்சியாக அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெருமாளுக்கு வானரங்கள் கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமோ அந்த மாதிரி ஆழ்வார்களுக்கு பட்சிகள் கிடைச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அஞ்சிரை மடநாராயில பல பட்சிகள் அனுப்புறார். நம்மாழ்வார் சத்ரி பவ்யான் சுவாச்சா சுச்சரித சுபகான் சௌமிய சாரூப்ய அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார். அந்த பட்சிகளுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் ஆச்சாரியர்களுக்கு இருக்கு. அதனால ஒரு ஜீவாத்மாவானவன் ஆச்சாரியர்களை எப்படி தூது விடுகிறானோ, தூது விடுகிறானா என்ன அர்த்தம்னா அந்த ஆச்சாரியர் மூலமாக எம்பெருமானை அடைகிறானோ அதுதான் இங்கே சுவாபதேசம். அந்த ரீதியிலே இங்கே பட்சிகளை தூத்து அனுப்புகிறார்கள்னா தேசிகாக தத்திர தூதாக அப்படிங்கிற. அப்போ செங்கால மடநாராய், அப்போ நாரியை தூது அனுப்புவது ஒரு கடகர் கிடைத்தார், ஒரு ஆச்சாரியர் கிடைத்தார், பெருமாளோட நம்மை சேர்த்து வைப்போர் ஒருவர் கிடைத்தார் அப்படிங்கிற சந்தோஷத்தினாலே. அப்ப பெருமாளுக்கு வானர ஜாதி கிடைத்த மாதிரி ஆழ்வார்களுக்கு பக்ஷி ஜாதி அப்படிங்கிறது இருக்காம். பக்ஷி ஜாதியில இருக்க எல்லா பட்சிகளும் இவ
இவர்கள் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நாரையை பார்த்து தூது செய்தி சொல்லி அனுப்புகிறார். செங்கால மடனாராய் இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன் மாளுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் இது ஒப்பது எமக்கு இன்பமில்லை நாளும் பைங்கான மீதெல்லாம் உனதேயாக பழனமீன் கவர்ந்துண்ண தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிருந்து உன் படையும் நீயும் இருநிலத்தில் இனிதின்பம் எய்தலாமே. செங்கால மடனாராய் சிவந்த கால்களை உடைய மடப்பம் என்கிற குணத்தை உடைய நாரையே, இன்றே சென்று இன்னைக்கே கிளம்பி போகணும். நீ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது வரைக்கும் தாங்காது. இன்றே சென்று போக வேண்டிய இடம் திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன்மாலுக்கு. அங்கே என்னுடைய செங்கன்மால் இருக்கிறான். செங்கன்மால் என்ற ஒருவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவன் இருக்கிறான். என் காதல் அவனிடம் போய் என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில், அவனிடம் போய் என் காதலை சொல்லணும். அவன்தான் எனக்கு துணை, வேற துணை கிடையாது. என் துணைவனாக இருக்கக்கூடிய அவனிடம் என்னுடைய காதலை எடுத்து சொன்னாயானால் இது ஒப்பது எமக்கு இன்பமில்லை, இதுக்கு சமமான ஆனந்தம் எனக்கு எதுவுமே கிடையாது. அவனே நேரம் வந்தால் கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன். நீ அவனிடம் போய் இந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அவன் எப்படி இருப்பான், அதை நினைத்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன். அதனால இதற்கு சமமான ஆனந்தம்ங்கிறது எதுவும் கிடையாது. நீ இந்த ஒரு உதவியை எனக்காக செய்ய வேணும். செய்தால் உனக்கு நானும் உதவி செய்வேன். நாளும் பைங்காலமேதெல்லாம் உனதேயாக, இங்க இருக்கக்கூடிய பூஞ்சோலைகள் எல்லாம் உனக்கேன்னு எழுதி கொடுத்துடுறேன், எல்லாம் நீயே எடுத்துக்கொடு. பழனு மீன் கவர்ந்துண்ண தருவன், இங்கே வயல்களில இருக்கக்கூடிய மீனெல்லாம் உனக்கே, நீயே கவர்ந்து உண்டுகொள், நீயே போய் கொத்தி நீயே எடுத்து மொத்தம் உன்னுடையதான் என்பதாக நான் உனக்கே தருவேன். தந்தால் நீ என்ன பண்ணலாம், இங்கே வந்து இனிதிருந்து இந்த இடத்துக்கே வா, நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், இதுதான் உனக்கு சொந்தமான இடம். அத்தனைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு பெருமாள் பாஷ்யக்காரர்கிட்ட சொன்ன மாதிரியாக நீ இங்க வந்து என்னோட கூட சௌக்கியமா இருக்கலாம். இனிதிருந்து உன் பெடையும் நீயும், நீ மட்டுமில்ல உன்னுடைய பெண் பக்ஷியும் கூட்டி கொண்டு வா, எங்கள் குடும்பத்தோட இங்கு சந்தோஷமாக இருக்கலாம். இரு நிலத்தில் இனிது இன்பம் எய்தலாமே, இங்கே மதுரமாக உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம், ஆனந்தமாக இருக்கலாம். என்னை போல் கஷ்டப்படாமல் ஆனந்தமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரும், கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், இங்கே சந்தோஷமாக இருங்கள். நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, செங்கால மடனாராய் இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு எங்கன்மானுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் அப்படின்னு போய் சொல்ல வேணும் என்பதாக நாரையிடம் சொல்லி அனுப்புகிறார். செங்கால மடனாராய் இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன் மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் இது ஒப்பது எமக்கு இன்பமில்லை நாளும் பைங்கான மீதெல்லாம் உனதேயாக பழனமீன் கவர்ந்து உண்ணத் தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிரிந்து உன் பெடையும் நீயும் இருநிலத்தில் இனிதின்பம் எய்தலாமே, ஆனந்தமாக இருக்கலாம் நாரையே அப்படின்னு அனுப்புகிறார். செங்கால மடனாராய், செங்காலன சிவந்த கால்களை உடைய அப்படின்னு அர்த்தம். இந்த நாரையனுடைய காலை பார்த்தா அதை வர்ணிக்கணும்னு தோணித்து போல இருக்கு. ஒரு பக்ஷி தானே, பக்ஷியை பொதுவா அழகா இருக்கும். பொதுவாக எந்த பட்சியுமே பார்ப்பதற்கு அழகா இருக்கும், நாமெல்லாம் மேலோட்டமாக பார்ப்போம். ஆனா நாரையனுடைய பாதத்தை பார்க்கிறான், பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சிவப்பா இருக்கு. சேவடி செவ்வை திருக்காப்புன்னு இதுக்கு பல்லாண்டு பாடலாம் போல இருக்கு. இந்த நாரையனுடைய சிவந்த கால்களை பார்த்த உடனேயே அந்த நாயகனுடைய கால்கள் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு நாயகிக்கு. அதனால்தான் அதை கொண்டாடுகிறார். நான் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அப்படின்னு சொல்லும்படியாக ஒரு தாமரைப்பூ பூத்தா போல நிலத்திலே ஒரு தாமரைப்பூ, நிலத்தாமரை அப்படின்னு சொல்லுவார்கள். நிலத்தாமரைன்னு எதுக்கு பெயர்? நிலத்தாமரைன்னு ரோஜா பூக்கு பெயர். சம்ஸ்கிருதத்துல ஸ்தலபத்மம்னு பெயர், தமிழ்ல நிலத்தாமரை அப்படின்னு பெயர், ரோஜா பூ. அந்த மாதிரியாக நிலத்திலே தாமரை பூத்தா போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகள், அதனுடைய நிலைமை, அதனுடைய நினைவு வந்து விட்டபடியினாலே அதையே மனசாலை நினைத்து கொண்டு இந்த நாரையனுடைய சிவந்த காலை கொண்டாடுகிறார்.
செங்கால மடனாராய் அப்படின்னு உன்னுடைய பாதமும் அப்படியே அழகாக இருக்கிறது. அப்போ இந்த பாதத்தை தூது அனுப்புவது தப்போ? இப்படிப்பட்ட மிருதுவாக இருக்கக்கூடிய சிவந்து இருக்கக்கூடிய இந்த பாதத்தை தூத்து அனுப்பித்தால் இது கணிந்து போய்விடும் அப்படின்னு ஒரு பக்கம் தோடுகிறது. ஆனால் அந்த கஷ்டத்தோட தான் சொல்றேன், நாரே உன்னை போய் தூத்து அனுப்புறேனேன்னு கஷ்டமா இருக்கு. ஆனால் கூட நான் தூத்து அனுப்புகிறேன். மாமணி வண்ணா உன் செங்கமல வண்ண மென்மலர் அடிரோவனி போய் ஆமகிழ்ந்து உகந்தவை மேய்க்கின்று உன்னோடு அசுரர்கள் தலைப்பையில் என்கொனான்கேன்னு அழகா நம்மாழ்வார் பாசுரம் வரும். ஆயர்குல பெண்கள் எல்லாம் சொல்றா, மாமணி வண்ணா நீ மாடு மேய்க்க போக வேண்டாம்பா, உன் செங்கமல வண்ண மென்மலர் அடினோவ நீ போய். சிவந்ததா இருக்கு, கமலப்பூ மாதிரி இருக்கு. இதால காட்டுலயும் கல்லுலயும் முள்ளுலயும் நடந்து போனா என்ன ஆகுமோ, நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால அங்கே கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வந்தான்னா அடிச்சியும் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் அப்படின்னு அந்த கண்ணனுடைய பாதத்தை மெதுவாக வருடி கொடுத்து அதை தலையிலே வைத்துக் கொண்டு அதுக்கு கையினாலே சைத்த உபசாரங்கள் சிசிர உபசாரங்கள் எல்லாம் பண்ணுவார்கள். ஏன்னா இந்த காலாலேயே நடந்து போனேன், கொடையும் செருப்பும் கூடாதே அப்படின்னு யசோதா பிராட்டி சொல்ற மாதிரி இவர்களுக்கும் அந்த பாவம் இருக்கு. என் பையனை காட்டுக்கு அனுப்பினேனே எல்லையே பாவமே, செருப்பு கூட போட்டுன்னு போலையேன்னு யசோதை பிராட்டி அணிமுழுக்க அதையே நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி கண்ணன் மாடு மேய்க்க போனோம்னா அந்த பாதம் என்ன ஆகுமோ அப்படின்னு உன் செங்கமலவன் மென்மலர் அடினோவனி போய் அங்க போனா அங்க அதுக்கு மேல அசுரர்கள் வேற, அதை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடியை போய் காட்டுக்கு அனுப்பலாமா, மாடு மேய்க்க அனுப்பலாமான்னு அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை போய் தூத்து அனுப்பலாமா அப்படின்னு பாண்டவர்கள் நினைக்கிறார். கண்ணன் தூத்து போறான், நடந்துதான் போறான். இல்ல தேர்ல போனா கூட நடந்து போற இடத்துல நடந்து போறான். அப்ப கண்ணன் நடந்து போகச்ச, கண்ணன் நடந்து போன பட்டினால்தான் ஹரியானான்னு பெயரா அதுக்கு. ஹரி யானா, ஹரி போன இடம் அப்படிங்கிற ரீதியில. அப்போ அதை பார்த்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள பக்தர்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. கண்ணா நீர் தூத்திய பிரசங்கோத்சுகம் அப்படிங்கிற பாகவதத்துல. ஆனால் தூது போகணும் அப்படின்னா கண்ணனுடைய திருவடி உடனே கிளம்புறதாம். அப்படி எத் பிருந்தாவன பண்டிதம், காட்டுல பிருந்தாவனத்துல ஆச்சரியமா நடக்கிறதால சந்தோஷமா கிளம்புறதா. அந்த மாதிரி இந்த பறவையும் உனக்காக ஒரு காரியம் செய்யறேன்னா கிளம்பும் போல இருக்கு. ஆனா கூட செங்கால மடனாராய் இந்த சிவந்த காலை பார்த்தால் இதை நடக்க சொல்லணுமோன்னு தோன்றது. ஆனா பறவை கொஞ்சம் படந்து போகும், ஆனால் கொஞ்சம் நடந்து போகும். இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நான் அனுப்புகிறேன், நீ எனக்காக இந்த ஒரு காரியத்தை நீ செய்ய வேணும் அப்படின்னு. ஒரு விதத்துல பார்த்தான்னா எம்பெருமானுடைய தாமரை பாதத்தை காட்டிலும் இது விசேஷமானதுன்னு சொல்லும்படி இருக்கு. ஏன்னு கேட்டா அந்த எம்பெருமானுடைய தாமரை பாதமே கிடைக்கிறதுக்கு இதுதான் வழி பண்ணணும். ஆச்சாரியனுடைய திருவடி மாதிரி ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே அப்படின்னு சொன்னா கூறத்தழுவ உனக்கு திருப்தி இல்லை. ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தேங்கிற துவய மந்திரமே சொல்றாரு. அவர் துவய மந்திரத்தையே மாத்தி சொல்றாரு பாருங்க. ஸ்ரீமன் நாராயண சரணோங்கிறத மாத்தி ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தேன்னு துவய மந்திரத்தையே மாத்தி சொல்றார். அதனால்தான் பெரியவாள்லாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு சொல்லுவான். ஏன்னா ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தேன்னு பூர்வகண்டம் சொல்லிட்டாரு இல்லையா. இப்போ உத்தரகண்டம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அப்படின்னு உத்தரகண்டம். அதுதான் மந்திரம், அது மந்திரத்துக்கு மேல அது. ஏன்னா பெருமாளுடைய திருவடியை காட்டிலும் முக்கியமானது பகவத் ராமானுஜருடைய திருவடின்னு நினைக்கிறார். ஏன்னா பெருமாளுடைய திருவடியும் சேர்த்து கொடுப்பது. தான் அது தந்திலன் அப்படின்னு திருவரங்கத்தை முதல் சொல்றார். எனக்கு என்னென்ன கரணங்கள் எல்லாம் கை காலு எல்லாத்தையும் கொடுத்தா கூட பஞ்சரன் தந்திலன், அவனுடைய திருவடியை எனக்கு கொடுக்கலையே. தான் அது தந்து, ஆனா ராமானுஜர் கொடுக்கிறாரு, அவனுடைய திருவடியும் கொடுக்கிறார், தன்னுடைய திருவடியும் கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கேன். அனுகல்பூதம் உரபித்பதம் சதாம் அஜகத் திரிவர்க்கம் அபவர்க வைபவம் சலச்சிர்த்தி விருத்தி வினிவர்த்த நௌஷதம் சரணம் யதீந்திர சரணம் விருணீமஹே. நாங்கள் சரணமாக பற்றுக்கொள்வது எம்பெருமானுடைய திருவடி இல்ல, சரணம் யதீந்திர சரணம் விருணீமஹே. எங்களுக்கு சரணம் எம்பெருமானுடைய ராமானுஜருடைய சரணம். அப்போ பெருமாளுடைய திருவடி என்ன கேட்டா அனுகல்பூதம் உரபித்பதம் சதாம்.
பெருமாளுடைய திருவடி ரெண்டாவது பட்சம் தான். பிரதானம் பகவத் ராமானுஜருடைய திருவடி தான். அது அனுகல்பம் அப்படிங்கிற. அனுகல்பம்னா இது இல்லாட்டா அது, சில சமயம் இது இல்லாட்டா இதுக்கு பதிலாக அது வைங்கோ அப்படின்னு சொல்லுவா இல்லையா. சரி கிடைக்கலையே அப்படின்னா சரி இதுக்கு பதிலாக அது வச்சுக்கோங்க, ஒண்ணு வைக்கிற இடத்துல பூ வைங்கோ அப்படின்னுவா. தர்ப்பம் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக வேற ஒண்ணு சொல்றா சாஸ்திரத்துல, காசம் அப்படின்னு. தர்ப்பம் கிடைக்கலன்னா தர்ப்பத்துக்கு பதிலாக காசம் வச்சுக்கோங்க. பலாச சமைத்து கிடைக்கிறேன்னா அதுக்கு பதிலாக அரச மரத்தை சமைத்து வச்சுக்கோங்க. ஒன்னு ஒண்ணுக்குமே பிரதிநிதியா ஒண்ணு சொல்லுவா. இது இல்லாட்டா அதுக்கு பதில் அது வச்சுக்கோங்க. சாஸ்திரத்துல எல்லாத்துக்குமே இருக்கும். இது இல்லாட்டா அதற்கு பதிலாக கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதற்கு பதிலாக வேற ஏதாவது சொல்லும். அது மாதிரி பகவத் ராமானுஜருடைய திருவடி கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக எம்பெருமானுடைய திருவடியாம். ஆச்சாரியனுடைய திருவடி தான் பிரதானம். ஏன்னு கேட்டா ஆச்சாரனுடைய திருவடி தான் எம்பெருமானுடைய திருவடியே நமக்கு சேர்த்து கொடுக்கும். அப்படிங்கிச்சு அதுதானே பிரதானம். அதனால அனுகல்பூத முரபிற்பதம் சதாம் அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி வினிவர்த்த நௌஷதம். சலச்சித்த விருத்தி, மனசு அப்படியே சலமா இருக்கா, இங்கே அங்கேயும் ஓடின்னு இருக்கா. இந்த ஓடிக்கொண்டிருக்கிற மனசை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு அந்த ராமானுஜருடைய திருவடியால் தான் முடியுமா. அது மருந்து மாதிரி. அது சரணம் யதீந்திர சரணம் ரிணீமகே அப்படின்னு சொல்ற மாதிரியாக எம்பெருமானுடைய திருவடி இருக்கட்டும். செங்கால மடனாராய் உன்னுடைய காலை நான் பார்க்கிறேன், உன்னுடைய காலே எனக்கு சரணம். அப்போ போன பாட்டிலே சொன்ன மாதிரியாக தொழுதேன் உன்னை, உன்னை நான் தொழுதேன். எங்கான லகங்கை வாயில சொன்ன மாதிரி நுண்கால்கள் எல் தலைமையில் கெழுமீரோ நுமரோடேன்னு சொன்ன மாதிரியாக நான் உன் காலை விழுந்து சேவிக்கிறேன்னு அர்த்தம். உன் கால் என் தலைமையில இருக்கணும். மடனாராய், மடப்பமுள்ள நாரியே. மடப்பம்னு ஒரு குணம், அதிகமா விஷயம் தெரியாதுன்னு அர்த்தம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தெரியாது. அப்ப அது போய் இங்க எதுக்காக சொல்றார் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியாது அப்படின்னு கேட்டா, இந்த மடப்பம்ங்கிற குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா நல்ல பிரேமத்துல இருக்கவளுக்கு இருக்குமா. அவள் ரொம்ப பெருசாலாம் யோசிக்க மாட்டான். பிரேமத்தோட இருக்கவர்கள் அவள் பெரிய சாஸ்திரம் அப்படின்னோ இல்ல பெரிய விஷயமாவோ யோசிக்க மாட்டான். அவளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அது அந்த ஸ்நேகம், அது அந்த பிரீத்தி அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த நாரை இப்போ பிரேமத்துல இருக்கு. அந்த முன்னாடி சொன்ன வரிவண்டு மாதிரி இந்த நாரையும் ஆணும் பெண்ணுமாக சந்தோஷத்துல இருந்துருக்கு. அதனால ஆணும் பெண்ணுமாக சந்தோஷத்துல இருக்கும்போது அவளுக்கு உலகமே மறந்து போயிடும். அப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள்ல எது ஞாபகம் இருக்கும், இது எதுவுமே ஞாபகம் இருக்காது. நான் சாஸ்திரம் நைவச்ச கிரமஹான்னு சொல்றான். சாஸ்திரம் மறந்து போயிடும், கிரமம் முறை அப்படிங்கிறது மறந்து போயிடும். ஏன்னு கேட்டான்னா பிரணயித்துவத்திலே அவர்களுக்கு பிரேமம் ஒண்ணுதான் முக்கியமாக இருக்கும். அந்த நிலையில இந்த நாரை இருக்கான். ஏன் அதே நிலையிலே இருந்து கொண்டு அப்படியே போங்க செங்கால வடநாரா. ஏன்னா என்னுடைய பிரேமம் அப்பதான் உனக்கு புரியும். நான் எந்த அளவு இருக்கேங்கிற பிரேமம் உனக்கு புரியணும்னா நீயும் அதே நிலைமை மாறாம இருந்தாதான் உனக்கு அது புரியும். அதனால செங்கால மடனாராய் இன்றே சென்றே பெருமாள் கிட்ட பிரேமத்தோடு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப பெரிய அளவுல சாஸ்திரம் விஸ்திரம் அப்படிங்கறதெல்லாம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றார் அர்ச்சகர். திருமஞ்சனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக அவர் கலசங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணி, கும்பங்கள் ஸ்தாபனம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பார். மந்திரங்கள்லாம் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி பெருமாளுக்கு எப்படி அர்க்கியபாத்தியம் சமர்ப்பிக்கணும் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் பெருமாளுக்கு தீர்த்தம் திருமஞ்சனம் தீர்த்தம் சாதிக்கச்ச அப்ப அழகா பெருமாளுக்கு குழந்தையா பாவிச்சு அழகா குளிப்பாட்டுவார். அப்ப அந்த சமயத்துல சாஸ்திரம் இதுவா அதுவா அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், மெதுவாக பெருமாளுக்கு அந்த தீர்த்தத்தை சேர்த்து அவனுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த சமயத்துல அந்த பிரேமம் தான் முக்கியமே தவிர இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி ரீதியில பெருமாள் கிட்ட இருக்கிற பக்தியில இருக்கவாளுக்கும் அப்படிதான். அதனால தானே பல்லாண்டு பாடுறார். பெரியாழ்வார் கூட பல்லாண்டு பாடுறாருன்னா பிரேமத்தினால தானே பல்லாண்டு பாடுறார். இல்லாட்டா அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு எனக்கு நீ பல்லாண்டு சொல்லுவா சதமானம் போச்சு சொல்லுன்னு தானே கேட்கணும். அந்த ரீதியில பெருமாள் கிட்ட பிரேமத்துல இருக்கவாளுக்கும் மடப்பம் தான் இருக்கும். மடப்பம் என்பது அழகு, மடத்தனம் அப்படின்னு அர்த்தம். அதிகமான விஷயங்கள் தெரியாது இருத்தல் அப்படிங்கிறது அது ஒரு விதத்தை அழகாக இருக்கும். அந்த ரீதியிலே செங்கால மடநாராய் நாராய் அப்படின்னு கூப்பிடுற அந்த பிடிச்ச, அதாவது ஒரு பாட்டுல கூப்பிடுற மாதிரி நாரையேன்னு கூப்பிடணும். செங்கால மடநாராய் அப்படின்னா ஒரு கானத்துல ஒரு பாட்டாக சொல்லும் போதுதான் அந்த மனசுல இருக்கிற பாவமும் தெரியும், மனசுல இருக்கிற ஆர்த்தியும் தெரியும், துக்கமும் தெரியுமா.
அதனால அம்மான்னு சொல்றா இல்லையா, அம்மா பார்த்தா அம்மா இங்க வா அப்படின்னு சொல்றதை காட்டலாம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அம்மான்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாரையே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல கூப்பிடுறாரு. செங்கால மடனாராய் இன்றே சென்று, இன்னைக்கே போகணும். நாரை கேட்க ஆரம்பிச்சது. மெதுவா போலாம், நாளைக்குன்னு விடாத, ந ஜீவேயம் க்ஷணமதி, ஒரு க்ஷணம் கூட பிரிந்து இருக்க முடியாத நிலையிலே இருக்கிறோம். அதனால இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு, நேர திருக்கண்ணபுரம் போய் சொல்ல வேணும். திருக்கண்ணபுரத்திலேயா இருக்கா? நேத்து பார்த்தானா, நேத்து பாசுரத்துல தேரெழுந்தூர்ல இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாசுரத்திலே எம்பெருமான் அங்கே சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய புனலரங்கத்திலே இருக்கான்னு பார்த்தோம். இப்ப திருக்கண்ணபுரத்துக்கு அனுப்புறாரு. என்ன காரணம் அப்படின்னா, தேரெழுந்தூர்ல போய் இந்த வண்டு சொன்ன உடனே, முன்னாடி வண்டு போயிருக்கு இல்லையா, உடனே எம்பெருமான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பான். பாதி வழியில திருக்கண்ணபுரம் இருக்கு, அங்க போய் பிடிச்சுக்கொண்டார். அவன் கிளம்பி விடுவான். அதனால திருவனந்தூரிலே அவன் தரிக்க மாட்டான், வண்டுதானும் மறைகுலைய தலைகுலைய எதிரே வந்து ஒரு பயணம் ஊரா நிற்கும், அங்கே சொல்லுங்கள். வண்டு சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் அங்கிருந்து கிளம்பிடுவான். எப்படி ஆனால் பெருமாள் வந்து திருவடி வந்து சொன்ன உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாரோ யுத்தத்துக்கு, அது மாதிரி உடனே பெருமாள் கிளம்பிடுவார். அதனால நேர திருக்கண்ணபுரம் வந்து போயினானால் அங்கே எம்பெருமான் இருப்பான், அவரிடம் போய் சொல்லு அப்படின்னு. திருக்கண்ணபுரம் புக்கு. இப்பதான் ஆழ்வாருடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காருங்க. வியாக்கியானத்துல அழகா ஒரு விஷயம் சொல்ற. ரிஷிகளும் அல்லாத ஆழ்வார்களும் சொல்லுமா போலே அன்று காணும். திருக்கண்ணபுரத்தை எல்லாரும் சொல்லிருக்கா. ரிஷிகள்லாம் திருக்கண்ணபுரத்தை பத்தி ஸ்தல மகாத்மியங்கள்லாம் இருக்கு. விபீஷண ஆழ்வார் அங்க இருக்க, அப்புறம் ரிஷிகள்லாம் பெருமாளை சேவிச்சான் இருக்கு. மாதிரி ஆழ்வார்கள்லாம் திருக்கண்ணபுரத்தை நிறைய பேர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. பெரிய ஆழ்வார்ல இருந்து அஞ்சு எல்லாருமே மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. ஆனா எல்லாரும் சொல்றதுக்கும் திருமங்கை ஆழ்வார் சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டாம். ஏன்னா திருக்கண்ணபுரத்துல ரொம்ப ஈடுபட்டு நிறைய பாசுரங்கள் அருளி செய்தவர், 10 அருளி செய்தவர் இப்படிலாம் இருக்கு. அதனால இவருக்கு திருக்கண்ணபுரம் அப்படின்னா விசேஷம். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர் விசேஷம் இல்லையோ, அவாவா அதுல ஈடுபடுவார்கள். திருவனந்தாழ்வானவர் திருவேங்கடம் அப்படின்னு சொன்னாலே போரும். உன்னே வெறுவாதால் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் அப்படிங்கிற மாதிரி வேங்கடமே வேங்கடமே அதே தான் சொல்லிட்டு இருப்பார். ஸ்ரீ பராசர பட்டர் அதயமனவான பெருமாள் அப்படின்னா அவருக்கு அவ்வளவுதான், அப்படியே உருகி விழுந்துருவார் அவர். சோமாஜியாண்டான் எம்பெருமானாரே சரணம் அப்படின்னு சொன்னார்னா உடனே மயங்கிடுவாராம் அவர். ஸ்ரீபாஷ்யகாருடைய பெயர் எம்பெருமானார் சொன்னாலே அவருக்கு மயக்கம் வந்துருவான், அவ்வளவு மனசால உருவாராம். அந்த மாதிரி திருக்கண்ணபுரம் அப்படின்னா இந்த ஆழ்வாருக்கு சர்க்கரை போடுற மாதிரி நாக்குல. அதனால இத்தனை திவ்ய தேசங்கள்லாம் காட்டும் முக்கியமாக பிராபியமான திவ்ய தேசம் மாதிரி திருக்கண்ணபுரத்துக்கு வந்துட்டார். இப்போ செங்காரபடனாராய் என்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன்மாலுக்கு. அதனால திருக்கண்ணபுரத்தில் இருக்க பெருமான் என் பெருமான் சொல்லிட்டார். அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் என் செங்கன்மால், என்னுடையவன், சிவந்த கண்களை உடையவன், கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் சொல்லும்படியான கண்களை உடையவன். செங்கன்மாலுக்கு இன்னொரு அர்த்தம், என்னை பிரிந்த பிரிவாலே தூக்கம் இல்லாமல் இருக்கிறபடினாலே என் கண் எப்படி சிவந்திருக்கிறதோ அந்த மாதிரி சிவந்த கண்களை உடையவனாக இருக்கக்கூடியவன். அதாவது பிரிவு துக்கத்திலே கண் சிவந்து இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். என் செங்கன்மாலுக்கு, என் செங்கன்மாலுக்கு அந்த செங்கண்ணை காட்டி அதிலே பல பாவங்களை சொல்லி இருவராய் வந்து என் முன்னே நின்று கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் சொல்ற மாதிரி கண் அழகை காட்டி கண்ணிலாயே சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி என்னையும் நோக்கி என் நல்களும் நோக்கி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அவனுடைய கண், அதிலே நான் தோற்றுதான் இன்னைக்கும் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே அந்த எம்பெருமானிடம் போய் சொல்லு. என் செங்கன்மாருக்கு, என்னுடைய செங்கன்மால்னா நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டாமல் என்னிடம் பரம பெருமத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய செங்கன்மால், என்னுடைய பெருமான் அப்படின்னு நாம சொல்ற முடியும். என் பெருமான் நம்ம யாரும் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு சுவாமியா இருக்கக்கூடிய பெருமான் இருக்கா இல்லையோ அவரை என் பெருமான் சொல்ல மாட்டோம். நமக்கு விதயமா இருக்கக்கூடிய பெருமாள், நம்ம என்ன வேணா அவருக்கு செய்யலாம், கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா அவர் தான் என் பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எப்ப வேணா சேவிக்கலாம், எப்ப வேணா கைங்கரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தானா அவர்கிட்ட ஒரு உரிமை வந்துடும், என் பெருமான் அப்படி. அந்த மாதிரி இந்த நாயகியானவர் என் செங்கன்மாள் அப்படின்னு சொன்னான்னா எனக்கு சுவாமியா இருக்கக்கூடிய செங்கன்மாள் அர்த்தத்துல சொல்ல
எனக்கு விதேயனாக, எனக்கு பவ்யனாக நான் என்ன சொல்ல போகிறேன்னு காத்து கொண்டு இருக்கக்கூடியவன், நான் செய்வதை உடனே முடித்து விடக்கூடியவன், அப்படிப்பட்ட செங்கன்மாள். அவனிடம் போய் சொல்லு, அவன்தான் என் செங்கன்மாள். ஆக என் செங்கன்மாளுக்கு பல அர்த்தம். எனக்கு விதேயனானவன் அப்படின்னு அர்த்தம், என்னை தன் கண்ணழகை காட்டி என்னை வசீகரித்துக் கொண்டவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்படி எல்லாம் பல அர்த்தம். திருக்கண்ணபுரம்புக்கு என் செங்கன்மாலுக்கு, செங்கன் மாலுக்கு மாலாகவே இருக்கக்கூடியவன், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை அப்படின்னா, எம்பெருமானுக்கு இந்த பெருமானுக்கு மால் அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தத்துல பொருந்தும். ஒண்ணு பிரேமமே வடிவமாக வந்தவன், இன்னொன்னு நம்ம கிட்டையும் பிரேமத்தையே உண்டாக்கக்கூடியவன். ஏன்னா அன்னைக்கு இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், அவன் என் முன்னாடி வந்து நின்றவன் தன்னுடைய பிரேமத்தை அறிவித்தால் மட்டுமல்ல, எனக்கும் அளவடங்காத ஒரு பிரேமத்தை உண்டாக்கி விட்டு போனான் இல்லையா. அப்ப தானும் பிச்சேறி என்னையும் பிச்சேற்ற வைப்பவன், அவனும் ஒரு பைத்தியமாக இருக்கும் போல இருந்து என்னையும் மோகம் பிடித்து பைத்தியமாக ஆக்கும்படி பண்ணினவன் என்னுடைய செங்கன் மால். மால்னா பித்தன், பெரும் பித்தன் அப்படின்னு. மாலே மணிவண்ணா, தன்னுடைய பித்தை காட்டி என்னை பித்தாக்கினவன் அவன். இல்லாட்டா என் முன்னாடி வந்து அழகான ஒரு திவ்ய ரூபத்தோடு கூட என் முன்னே வந்து இருவராய் வந்து என் முன்னே வந்து நின்று, அதுக்கப்புறம் என்னை பார்த்து என்னோட பேசி நெய்வளம் ஒன்றாராயா நம்மை நோக்கான இதெல்லாம் பண்ணான்னா, தன்னுடைய பித்து, தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய பாவம் மொத்தத்தை எனக்கு அறிவித்து என்னையும் பைத்தியமாக்கிட்டு போனவன். அப்போ மால் அப்படிங்கிற திருநாமம் அவனுக்கு தான் பொருந்தும். அவனும் ஒரு மால், என்னையும் ஒரு மாலா ஆக்கினவன். அதனால மாலுக்கு வையமலர்ந்த மணாளருக்கு அப்படின்னு ஆழ்வாருடைய திருவாய்மொழியில இருக்கக்கூடிய அந்த பதிகம் மொத்தத்தையும் இப்ப நடிச்சுக்கணும் பேசாம. ஏன்னா மாலுக்கு, அந்த மாலாக இருக்கக்கூடியவனுக்கு தான் இவள் இழந்தாள்ங்கிற இந்த நாயகியானவள் பராங்குச நாயகி. மாலுக்கு வையமலர்ந்த மணாளருக்கு நீலக்கரு நிற மேக நீயாயற்கு கோல செந்தாமரை கண்ணற்கு என் கொங்கொலர் ஏலக்குழலி இழந்தது சங்கே. அந்த மால் சுரூபமாக இருக்கக்கூடிய அவனுக்காக சங்கு இழந்தாள், தன்னுடைய வலையே இழந்தாள். சங்குவில் வாழ் தண்டு சக்கர கையற்கு செங்கனிவாய் செய்ய தாமரை கண்ணற்கு கொங்கலர் தன்னந்துடாய் முடியானுக்கு என் மங்கை இழந்தது மாமை நிறமே. இந்த ஒரு வரிலையும் அவனுக்கு அவனுக்கு அவனுக்குன்னு வரும். மாலுக்கு வையமலர்ந்த மணாளருக்கு, ரொம்ப அழகான, சொல்லுவதற்கே அழகா இருக்கக்கூடிய கற்பகக்காவன நற்பல தோழர்க்கு பொற்சுடர் குன்றன்ன பூந்தன் முடியற்கு நற்பல தாமரை நாள் மலர் கையற்கு என் விற்புருவ கொடி தோற்றது வெய்யே. அவனுக்கு 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 தான் இந்த பாட்டு மொத்தமும் அவனுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தனக்காகவே நம்மை ஆக்கிக் கொள்வதற்காக மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை அப்படின்னு இருக்கக்கூடியவனாயிற்று. அவனிடம் போய் செல்லு. திருக்கண்ணபுரம்புக்கு என் செங்கன் மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில். நேரம் அவனிடம் என்ன சொல்லணும் கேட்டா, என் காதலை பற்றி சொல்ல வேணும் அப்படின்னு. நான் எப்படி அவனிடம் ஈடுபட்டு அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேனோ அந்த விஷயத்தை அவனிடம் போய் சொல்லுன்னு போன பாட்டிலே சொன்ன மாதிரி சொல்றார். என் காதல், அங்கே பெண் ஒருத்தி இருக்கிறாள், அவளுடைய காதல் சொன்னா போதும், வேற எதுவும் சொல்ல வேண்டாம். என் காதல் ஏன்னு கேட்டான்னா அந்த பாவம் எல்லாம் அவனுக்கே தெரியும். சீதா பிராட்டியை பற்றி எப்படி ஆஞ்சநேயர் வந்து சொல்லும் போது அவர் சொல்ற ஒரு தபஸ் இருக்குங்கிறார். ஒரு தபஸ் அந்த இடத்துல தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. நங்கையை கண்டே நல்லேன்னு வரும் கம்பராமாயணத்துல. பெண்ணை பார்த்தா நினைச்சுட்டு இருப்பா. இங்க கூட இருக்கிற வானரங்கள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, போய் சீதாதேவியை பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு. அப்ப சீதாதேவி என்று ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்தாள் அப்படின்னு நினைப்பு. ஆனால் நங்கையை கண்டே நல்லேன் பின்ன என்ன கேட்டான்னா, கற்பன புரு என்றும் களிநடம் புரிய கண்டேன். ஈர்ப்பிறப்பு என்பதொன்றும் ஒரு நல்ல பிறப்பு உள்ள உத்தமமான குலத்திலே பிறந்த பெண் எப்படி இருப்பாள் பார்த்தா அங்க பார்த்தா தெரியும். நல்ல குலத்திலே பிறந்த நல்ல பெண் அப்படிங்கிறது அவளுடைய லட்சணம் அப்படியே இருக்கான். ஈர்ப்பிறப்பு என்பது ஒன்றும் இரும் பொறை என்பது ஒன்றும் கற்பு எனப்படுவது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன். பெண் இல்ல அது, ஈர்ப்பிறப்பு நல்ல பிறப்பு அப்படின்னா எப்படி இருக்கும்னா அதுக்கு லட்சணம் அங்க இருக்கு. இரும் பொறை நல்ல பொறுமை அப்படின்னா அதுக்கு லட்சணம் அங்க இருக்கு.
ஏன்னா 10 மாச காலமா தபஸ் பண்ணிட்டு இருக்க. கற்பு அப்படின்னா அதுக்கு லட்சணம் அங்க இருக்கு. ஆக பெண் அல்லவா அது, இறப்பு இரும்பொறை கற்பு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு ஆச்சரியமா சொல்ற. அந்த மாதிரியாக பெருமாளிடம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டான்னா, என் காதல், என்னுடைய காதலை பற்றி எடுத்து சொல்லு. நான் எப்படி இருக்கேன் அதெல்லாம் சொல்ல வேணாம். காதலே வடிவமாக இருக்கக்கூடிய நிலையிலே நான் இருக்கேன் இப்போ, அதனால சொல்லு. என் காதல், பொதுவா காதல் சொன்னா தன் காதல் மாதிரி நடிச்சுருவான். ஆனா அவன் காதல் மாதிரி இல்லை இது. அதனால நீ என் காதல் எடுத்து சொல். அவனுடைய நிலைமை மாறி இல்லை. ஏன்னா நன்னாக இருவராய் வந்து என் முன்னே நின்று அதுக்கப்புறம் நைவளம் ஒன்றாரா நம்மை நோக்கா நயங்கள்லாம் பல செய்து கடைசியில திரும்பி போகும்போது மின் நிலங்கு திருவுருவும் பெரியதோடும் கரிமுனிந்த கைத்தரவும் கண்ணும் வாயும்னு ரொம்ப அழகா போனவராச்சே அவர். நான் அப்படியே அல்லல் பட்டு கொண்டிருக்கேன் நான். அவன் எத்தனை அழகா போனான். ஆனா என்னுடைய நிலைமை எப்படி ஆச்சுன்னு கேட்டான்னா, பொங்கார்மண் நிலங்கொங்கை பொன்னே பூ அப்படின்னு முன்னாடியே சொன்ன மாதிரியாக உடம்பெல்லாம் வெளுத்து போய் உடம்பெல்லாம் இழைத்து போய் இருக்கக்கூடிய என் காதல்ங்கிறது வேற, அவன் காதல்ங்கிறது வேற. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் எந்தபடி கம்பீரமாக வந்தானோ அதேபடி கம்பீரமாக திரும்பி போகக்கூடியவன். மின் நிலங்கு தெருவுருவும் பெரியதோடும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் அப்படின்னு போகக்கூடியவனாச்சே. ஆக அவனுடைய காதல் போல என் காதலை நினைத்துவிட போகிறான். அப்படி இல்லை, அதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது. அதனால என் காதல் அப்படின்னு சொல்லுங்க. என் காதல் நாட்டார் காதல் போலே அன்று அப்படின்னா, காதல்னா சொன்னா லோகத்துல இருக்க காதல் மாதிரி நினைச்சுக்க கூடாது. அதுக்கு மேல இருக்கிறது பகவானுடைய, அதுக்கு மேல இருக்கக்கூடியது. சம்சாரிகளுடைய காதல் போல இல்லை, முக்தர்களுடைய காதல் போல இல்லை. சம்சாரிகளுடைய காதல்னா பெருமாள் கிட்ட சம்சாரிகள்லாம் ஆசை வச்சிருக்கான். நிறைய பேர் ஆசையோட விழுந்து விழுந்து செவிக்கிறா, கண்ணை மூடி பிரார்த்திக்கிறா, நிறைய பிரதட்சணங்கள்லாம் பண்றா. ஆனா சம்சாரிகளுடைய இந்த ஆசை, இந்த பிரேமம் அப்படிங்கிறது பலன் கிடைக்கிற வரைக்கும் தான். பலன் கிடைச்சப்புறம் மறந்துடுவான் எல்லாரும். ஏதோ ஒரு பலன் கேட்கிறா, பலன் கொடுக்கறான்னு ஆனந்தமா அதை இருப்பா. கொடுத்தப்பறம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இது சம்சாரிகளுடைய ஒரு பிரேமம். முக்தர்களுடைய பிரேமம் அது போல இல்லை. சம்சாரிகள் பிரேமம் மாதிரி இல்லை என்னுடைய பிரேமம். ஆரையே நன்னா புரிஞ்சுக்கோ, என் காதல் அப்படிங்கிறது தனிப்பட்டது. பகவானுடைய காதல் போல இல்லை, சம்சாரிகளுடைய காதல் போலையும் இல்லை. சரி, முக்தர்களுடைய காதல் போல இருக்குமானா அது போலையும் இல்லை. ஏன்னு கேட்டா முக்தர்கள் நித்திய சூரிகள், அவர்களுக்கெல்லாம் இந்த பிரிவுங்கிறதே கிடையாது. அதனால பிரிவுல காதல் எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியாது. அவ எப்பவுமே பெருமானோடைய சேர்ந்து இருக்கிறபடினால பிரிவுல காதல் எப்படி இருக்கும்போது அவளுக்கு தெரியாதே, அது எங்களுக்கு தானே தெரியும். அதனால அவர்கள் காதை மாதிரி அவளை ஒரு சமயம் பிரிஞ்சானா அவளை விட்டுருவாளா, என்ன பண்ணுவான்னு தெரியாது. முக்தர்களை விட்டு பெருமாள் பிரிஞ்சு விட்டா வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவா அவள்லாம் தெரியாது நமக்கு. ஆனால் பிரிந்த நிலையிலையும் அவனையே நினைந்து வாடி கூடியவள் நான் அப்படிங்கிற பத்தினால இந்த காதலுடைய பெருமையை எடுத்து சொல்லு. என் காதல் என் துணைவர்க்கு உரைத்து ஆகில், அவன் என் துணைவன். துணைவன் அப்படின்னா எனக்கு துணையாக இருக்கும் அவன், எந்த நிலையிலுமே எனக்கு துணையாக எனக்கு பந்துவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சமஸ்த பந்து அப்படிங்கிறவன் நாயகன் தானே. என்ன ஆனாலும் சரி, ந பிதா ந மாதா அப்படின்னு வரும் ராமாயணத்துல. ஒரு பெண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாரும் 2ஆம் பட்சம் தான். முக்கியமானவர் அப்படின்னா முக்கியமான பந்து அப்படின்னா நாயகன் தானே இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரியா என் துணைவருக்கு, என்னுடைய துணைவனுக்கு, என்னை இந்த நிலையில் ஆக்கினவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, எனக்கு முதல்ல பிரேமத்தை விளைவித்து அங்கே எனக்கு துணையாக நின்று இப்பொழுது கைவிட்டுட்டு இருக்கக்கூடியவனுக்கு, என் துணைவருக்கு, எனக்கு இப்பொழுதும் அவனை தவிர வேற துணை கிடையாது. என்னுடைய ஆற்றாமையெல்லாம் பரிகரித்து எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவனும் அவன் தான். இந்த கஷ்டத்தை கொடுத்தவனும் அவன் தான். இதுக்கு பரிகாரமும் அவன்கிட்ட தான் வரும். அப்ப எல்லாத்துக்குமே அவன் தான் துணை. எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர், பரிகாரத்துக்கு வேற ஒருத்தர் அப்படின்னு இல்லை. இங்க துணைனா எல்லாத்துக்கும் அவன் தான் துணை, மொத்தத்துக்கும் அவன் தான் துணை. பயராசனகா அப்படின்னு சொல்ற மாதிரியாக எல்லாமே அவன் தான் கொடுக்கிறான் அப்படிங்கிறபடினால இந்த பரிகரிக்கக்கூடிய பரிகாரம் பண்றவனும் அவன் தான். அதனால எம்பெருமானே நீயே துணை, பெருமானே துணைன்னு சில பேர் போடுவா பத்திரிகையில மேல போடச்ச. ஸ்ரீ ரங்கநாதன் துணை, ஸ்ரீ பத்மநாபர் துணை அப்படின்னு போடுவான். என்ன அர்த்தம் கேட்டான்னா, அவரை தவிர வேற துணை கிடையாது. எதுவானாலும்
தருதுயரம் தராய நின் சரணல்லால் சரணில்லை. நீ கஷ்டம் கொடுத்தாலும் நீதான் துணை. நீ அதுக்கு பரிகாரம் ஏன்னா உன்னை தவிர வேற பரிகாரமும் கிடையாது. உன்னை தவிர வேற யாரும் இந்த கஷ்டத்தை கொடுக்கவும் முடியாது. அந்த ரீதியிலே எனக்கு இந்த கஷ்டம் வருவதற்கு மூல காரணமாக தன்னுடைய பிரேமத்தை கொடுத்தவனும் அவன்தான். இதற்கு பரிகாரமாக இருக்கக்கூடியவனும் அவன்தான். அப்படிப்பட்ட என் துணைவனான எம்பெருமானிடம் போய் சொல்லு. என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில். இதை போய் நீ போய் சொன்னாயானால், போய் சொல்லுன்னு சொல்லல, நீ போய் சொன்னையானால் அப்படின்னு கொஞ்சம் வினயத்தோட சொல்றான். ஏன்னா கடகராயிட்டுள் ஏன்னா ஏன் வேலைக்காரியானா நாரே என்ன வேலைக்காரனா ஏவ முடியும் போ கட்டாயம் அப்படின்னு அனுப்ப முடியுமா? மெதுவா விண்ணப்பம் பண்ணலாம். ஆச்சாரிய ஸ்தானத்துல வச்சிருக்கா இல்லையா? இப்ப ஆச்சாரியர்கள் கிட்டலாம் போய் எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. அடி எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அனுகிரகம் பண்ணா சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரிதான் மெதுவா தான் பேசணும். சுவாசனம் பண்றேளா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இல்ல அடுத்த வாரம் பண்றேளா அப்படிலாம் மிரட்டக்கூடாது. மெதுவாக போய் கேட்கணும், மெதுவாக போய் பேசணும். என் காதல் என் துணைவர்க்கு உரைத்து யாகில். தேவருடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா அது எனக்கு பரம பாக்கியம் அப்படின்னு சொல்லுவான். இத அதுக்காக காத்துட்டு இருக்கேன், அனுகிரகம் பண்ணா பரம பாக்கியம். இல்ல இப்ப இல்ல அடுத்த மாசம் நாடியன், அதுவும் சரி அப்படின்ருவான். பாச்சா தர்மம் அவாப்னகி. வாக்குலதான் தர்மம் இருக்கு மொத்தமும். ஆஞ்சநேயர் சொல்றார் வாக்குலதான் தர்மம் இருக்கு. ஏன்னு கேட்டான்னா பிராட்டி கிட்ட ஆஞ்சநேயர் சொன்ன வார்த்தை அவருக்கு அத்தனை ஆசுவாசத்தை கொடுத்தது. அதே மாதிரி பெருமாள் கிட்ட போய் சொல்ற வார்த்தை பிராட்டி பட்ட கஷ்டத்தை எல்லாம் பெருமாள் கிட்ட போய் சொல்றார். உடனே பெருமாள் கிளம்பும்படி ஆச்சு. ஒரு வார்த்தை அப்படிங்கிறது தர்மத்தை கொடுக்கணும், தர்மத்தை செய்யணும். அப்படி போய் தர்மத்தை நீ செய். வாக்குனாலே சொல்வதுங்கிறது பெரிய தர்மம். என் காதல் என் துணைவர்க்கு உரைத்து ஆகில். 2 பேரை சேர்த்து வைக்கும்படியான வார்த்தை சொன்னா இவ்வளவு பெரிய தர்மம். அது பிரிந்திருக்கக்கூடிய இருவரை சேர்த்து வைக்கும்படியான வார்த்தைன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தர்மம். அந்த தர்மம் தான் இப்ப ஆச்சாரியர்கள் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அதை சேர்த்து வைக்கக்கூடிய தர்மத்தை பண்ணிடுறான். சில பேர் என்ன பண்ணுவா திருமொழியோ சேர்ந்து இருக்கிற தம்பதிகளை பிரிச்சுடுவா. லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இவா போய் இவங்கிட்ட போய் ஒண்ணு சொல்லி அவகிட்ட போய் ஒண்ணு சொல்லி இப்படி மாத்தி மாத்தி ஏதோ சொல்லி வச்சு இவாளுக்குள்ள கலகம் உண்டாக்கி, இல்ல இவா கிட்ட இல்லாம வெளியில போய் சொல்லி அதன் மூலமாக கலகம் உண்டாக்கி இப்படிதான் நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஆனால் திருவடி மாதிரியாக பிரிந்திருக்கிற தம்பதிகளை சேர்த்து வைக்கக்கூடியது உத்தமமான தர்மம் இல்லையா? அந்த தர்மத்தை செய்பவர்கள் ஆச்சாரியர்கள் ஆயிற்றே. வாக்குனாலே அந்த காரியத்தை செய்யறா இல்லையா? நமக்குள்கிட்டையும் உபதேசம் பண்ணி பெருமாள் கிட்டையும் போய் சொல்லி அப்படின்னா. அதனாலே உரைத்தியாகில் அவருடைய அனுகிரகம் இருந்ததானால் பாக்கியம். இது ஒப்பது எமக்கு இன்பம் இல்லை. இதற்கு சமமான இன்பம் எனக்கு எதுவுமே கிடையாது. நாரையே நீ போய் சொல்லு. நீ போய் சொல்லி அவன் கேட்டானா அதை காட்டுல எனக்கு என்ன வேணும்? அவன் நேர இங்க வந்தால் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவனும் அதை காட்டிலும் நீ இதோ போறேன்னு கிளம்பி போ, மனசுக்குள்ள அத்தனை சந்தோஷப்படுவேன். வருவானான்னு கேட்டா நீ போய் சொன்னா கட்டாயம் வருவான். அதனால இதுக்கு மேல சந்தோஷங்கிறது எதுவுமே கிடையாது. சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டானா எப்பவுமே அனுபவிப்பது சந்தோஷம் இல்லை, எதிர்பார்ப்பு தானே சந்தோஷம். அந்த அனுபவத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பது தானே. அதனால நீ போய் சொன்னேயானால் அவன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இல்லையா, அதை காட்டில் சந்தோஷம் இதுவே. எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு கட்டாயம் வருவான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னா அதை காட்டுல சந்தோஷம் எதுவும் கிடையாது. வரப்போறான் தெரிஞ்சுட்டு அதை காட்டுல சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அதனால இது ஒப்பது எமக்கு இன்பமில்லை. நாளும் பைங்கான மீதெல்லாம் உனதேயாக பழனமீன் கவர்ந்துண்ண தருவன். அப்புறம் இதோட நிக்க வேண்டாம், உனக்கு நான் பிரத்யுபகாரம் செய்யாது ஏதோ ஒண்ணு செய்கிறேன், என்னால முடிஞ்சது. ஆச்சாரியர்களுக்கு பிரத்யுபகாரம் செய்யாமல் இருக்கக்கூடாது. பெருமாளோட சேர்த்து வைக்கிறா இல்லையா, அதனால என்ன வேணா பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா எது வேணா பண்ணலாம்ட்டு பிரத்யுபகாரமா மொத்த சொத்துக்கு எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு ஆயிடும். பிரத்யுபகாரமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கும், மொத்தத்தையும் எழுதி கொடுக்கலாம். அதுக்காக ஆரம்பிக்கிறான். நாளும் பைங்கான இந்த தோட்டம் மொத்தம் உன்னுடையது. நாளும்னா என்னன்னைக்கும் இருக்கணும். நீ எனக்கு ஒரு நாள் உபகாரம் பண்ணினாயானால் நான் உனக்கு மறுநாள் உபகாரம் பண்ணுகிறேன் அப்படின்னு முடிந்து விடக்கூடாது. அது நீ எனக்கு ஒரு நாள் பண்ற உபகாரம், அதுக்கு நான் வாழ்நாள் முழுக்க உனக்கு பதிலுக்கு நான் உபகாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட உபகாரம் அதான் சிஷ்ய கிருத்தியம் அப்படிங்கிறது. ஆச்சாரியன் ஒரு நாள் தான் சமாசேன பரிணாசம் பண்ணுவார்,
ஆனா வாழ்நாள் முழுக்க இவன் ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணும், அவர் தனியனை சொல்லிட்டு இருக்கணும், ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும் இல்லையோ. அந்த மாதிரி ரீதியில நான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிஞ்சித்காரம், ஒரு கைங்கரியம், அதை அங்கீகரிக்க வேணும். ஆச்சாரியன் ஒரு கால் உபகரித்து விடும், சிஷ்யன் யாவது ஆயுஷம் அனுவர்த்திக்க கடவன் அப்படின்னு சொல்றாருங்க. அவர் ஒரு நாள் தானே பண்ணார், அதோட அவர் நமக்கும் ஒரு நாள் போய் அவரை சேவிச்சுட்டு பைசா கொடுத்துட்டோம்னா சம்பாவனை பண்ணா முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. இது அந்த மாதிரி ரீதியில் நான் உனக்கு நாளும் செய்வேன், என்னன்னைக்கும் நான் உனக்கு பதிலுக்கு கிஞ்சித்காரம் போடல. நாளும் பைங்கான மீதெல்லாம் உனதேயாக. இந்த இருக்கக்கூடிய அந்த தோட்டங்கள் எல்லாமே பசுமையான இந்த வனம், அதுக்கப்புறம் கடற்கரை சோலை, அப்புறம் இது எல்லாமே உன்னுடையது அப்படின்னு. இது மொத்தமே கண்ணாலே கண்ட பிரதேசம் என்னன்னு இருக்கோ அது மொத்தத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. உனதேயாக பழனமேன் மொத்தத்தையும் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா மொத்தத்தையும் கொடுக்கணும் தான் சாஸ்திரம் ஆச்சாரியனுக்கு. இன்னும் விசேஷமாக மொத்தத்தையும் இங்கே இப்படியானால் எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரத்துல என்ன சொல்றான்னு கேட்டான்னா, ஆஞ்சநேயருக்கு எதை கொடுக்கலாம்னா அயா காலம் இமம் பிராப்பியங்கிற மொத்தத்தையும் கொடுக்கணும் பெருமாள் நினைக்கிற. இந்த லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம் உபூதியும் கொடுக்கணும் பாக்குற, ஆனா கொடுக்க முடியல. ஏன்னா இது அவதார திசையில இருக்கு. நான் ஸ்ரீவைகுண்டத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால தன்னையே கொடுக்கிறார் அப்படின்னு வரும். அந்த உபயோகத்துக்கும் நாத்தனையே கொடுக்கறேன். அயா காலம் இமம் பிராப்பிய, இந்த காலத்திலே நான் இதுதான் கொடுக்க முடியும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி பெருமாள் ஆஞ்சநேயருக்கு கொடுக்குற மாதிரி. எப்படி ஆனால் சுவாமி நம்மாழ்வார் பொன்னுலகாளீரோ போனி முழுதாளீரோ அப்படின்னு சொல்றாரு. நீ தூது போய்விட்டு வந்தால் உனக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா இந்த பொன் உலகம் மொத்தத்தையுமே கொடுக்கிறேன், இதை ஆண்டு இருந்து கொள். இந்த உலகம் மொத்தமும் உன்னுடையது. பொன் உலகம் அப்படின்னா ஸ்ரீவைகுண்ட லோகம், அது உன்னுடையது. இல்ல புவனி முழுது அப்படின்னா இந்த லோகம், ஸ்ரீவைகுண்ட லோகம் என்ன, இந்த லோகம் என்ன, இன்னும் என்னென்ன இருக்கோ இது மொத்தத்தையும் உமக்காக கொடுத்துடுறேன் அப்படின்னு அந்த பறவை கிட்ட போய் சொல்ற. பொன் உலகாடீரோ புவனி முழுதாடீரோ. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம் அங்கே இருக்கு. ஆனால் எப்படி ஸ்ரீவைகுண்ட லோகத்தையும் கொடுக்குறேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்ரீவைகுண்ட லோகம் இந்த நாயகி கையில இல்லையே, அது பெருமாள் கையில தானே இருக்கு அப்படின்னா இவன் நாயகி ஆனபடியாலே சொல்றாளாம். நாயகி தானே, அதனால நீ போய் சொல்லு, என்னையும் நாயகனையும் சேர்த்து வைத்தால் அதுக்கப்புறம் இது என்னுடையதான் மொத்தமுமே. சேர்ந்து விட்டோமானால் அவனுக்குடையதெல்லாம் எனக்கும் சொந்தம் தானே, அதனால இது மொத்தமுமே என்னுடையதுதான். அப்ப நான் உனக்கு அப்படியே எழுதி கொடுத்துட்றேன், இந்த லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம் மொத்தத்தையும் உனக்கு எழுதி கொடுத்துறேன், நீ ஆளீரோ, நீங்கள் போய் ஆண்டு இருங்கள், இதையெல்லாம் ஆண்டு கொண்டு ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி ரீதியில இங்கே பைங்கானம் இதெல்லாம் உனதேயாக, இந்த மொத்தத்தையும் உனக்கே நான் எழுதி கொடுத்துடுறேன் அப்படி. பைங்கானம் இதெல்லாம் உனதேயாக. பார்ப்பா, இங்கே இருக்கக்கூடிய இந்த தோட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய வயல்கள், நீர்நிலைகள், இதெல்லாம் என்னுடையது. இதெல்லாம் இனிமே நம்ம ரெண்டு பேருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் உனக்கும் சொந்தம்னு சொல்லலை. நான் உனதேயாக, நமதேயாக இல்லை, உனதேயாக, உன்னுடையதே இது. நான் கிட்டே வரமாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் வச்சுப்போம், கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப தம்பத்தியோகோ சகாதிகாரக மாதிரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொத்துன்னு சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காம நானையும் சேர்ந்து இருப்போம்னு சொல்லல. நான் விட்டு விடுகிறேன், எனக்கு வேண்டாம், நீயே வைத்துக்கொள், உனக்காகவே கொடுத்துக்கிறேன், சுதந்திரமாக நீ ஆண்டு கொண்டிரு அப்படி. பைங்கான மீதெல்லாம் உனதேயாக பழனமீன் கவர்ந்து உண்ணத்தருவன். பழனமீன் கவர்ந்து உண்ணத்தருவன் மேல அதுல மீன் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அந்த மீனெல்லாம் எடுத்துக்கோ, மொத்தம் உன்னுடைய இதுதான். நான் நாரைக்கு வேண்டியது மீன் தானே, அதனால அந்த மீனை எல்லாம் நீயே எடுத்துக்கொள்ள. அந்த பழனம்னா வயல்கள், வயல்கள்லாம் ஜலம் நிறைய இருந்து அதுல இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் நான் உனக்கு பிடிச்சு தரேங்கிறது கூட இல்லை, உன் இஷ்டப்படி நீ எடுத்துக்கொள். பவன மீன் கவர்ந்து உண்ண, நீயே கவர்ந்து கொண்டு நீயே உண்ணலாம். நான் இது கிட்ட கூட வர மாட்டேன், ஏன்னா மொத்தம் உன்னுடைய தானே. நான் ஒரு நாளைக்கு 1 தரேன் 2 தரேங்கிறது கிடையாது. ஏன்னா நாரைகளுக்கு அதுவே போய் கவர்ந்து எடுத்தாதான் அதுகளுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா, அதனால நீயே போய் மீன்களை எல்லாம் கவர்ந்து எடுத்துக்கொள். ஏன் நாரைக்கு போய் மீனை கொடுக்கிறாள் அப்படின்னு கேட்டா, அதுக்கு எது வேணுமோ அதை தானே கொடுக்கணும். நான் தரேன், நான் எனக்கு
கிளியா இருந்தா இன்னடிச்சோடு பால் அமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளின்னு சொல்லலாம். அதாவது அதுக்கு என்ன ஆகாரமோ அதுதான் அது கொடுக்கணும். பெருமாளுக்கு கூட பெருமாளுக்கு வேண்டியது கொடுக்கணும். ஆனா நமக்கு வேண்டியது பெருமாளுக்கு கொடுத்துன்னு இருக்கோம். நம்ம என்ன சாப்பிட போறோமோ அதுதான் பெருமாளுக்கு. நமக்கு பலகாரமா இருந்தா பெருமாளுக்கும் பலகாரம், நமக்கு உபவாசமா இருந்தா பெருமாளுக்கும் உபவாசம், இல்ல ஏதாவது பழங்களும் சமைச்சு விட்டுருவோம். நமக்கு ததியாராதுன்னா பெருமாளுக்கும் ததியாராது. அப்படித்தானே இருக்கு. இது சாஸ்திரமே சொல்லியிருக்கு. எதன்னா புருஷ போதி ததன்னா சசிய தேவதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லையா? என்ன கேட்டா உனக்கு என்னவோ அதுதான். ஏன்னா ஆச்சாரியனுக்காக பண்றபடினால ஆச்சாரியன் என்ன கேட்கிறவரோ அதுதானே செய்யணும் அப்படின்னு. எனக்கு என்னமோ இப்படி பண்ணலாம் தோன்றதுன்னு தான் பாட்டுக்கு பண்ணா அது அவருக்கு திருப்தியா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? அதனால அவருக்கு வேண்டியது என்னவோ அதை கொடுக்க வேணும் அப்படிங்கிறபடினால பைங்கான மீன், அந்த நாரைக்கு வேண்டியது இங்க மீன் தானே. அதனால பைங்கான மீதெல்லாம் உனதேயாக பழனமீன் கவர்ந்து உண்ண தருவன், உனக்கு என்ன வேணுமோ மொத்தத்தையுமே நான் தருவேன், முன்னெழுதாக எடுத்துக்கொள் அப்படின்னு. தந்தால் தந்த பின்பு அதோட இல்ல, நான் உனக்கு தருகிறேன். அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, இங்கே வந்து இனிதிருந்து உன் பெடையும் நீயும், நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே வந்து இருங்கோ, வேற எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதனாலே இந்த இடத்துக்கே வந்து விடுங்கள், வேற இடத்துக்கு போக வேண்டாம். இது உங்களுடைய இடம். அத்தனைவ சீரங்கிய சுகமாசாங்கிற மாதிரி இந்த இடத்திலேயே வந்து நீங்கள் இருக்க வேணும். அவனை போல போயிடக்கூடாது. நாயகனானவன் இங்கே வந்துட்டு போயிட்டான் இல்லையா? இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ சில உபாயங்கள் பண்ணிவிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இல்லையா? அப்படி போகக்கூடாது. உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படும் இங்கேயே இருந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து இனிதிருந்து ஆஞ்சநேயர் வந்து சீதா பிராட்டியை பார்த்தார், ஆறுதல்கள்லாம் சொன்னார், மோதிரத்தை கொடுத்தார், சூடாமணியை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் ஒரு கலகலப்பெல்லாம் பண்ணார், யுத்தங்கள்லாம் பண்ணார், இந்திரஜித்து கட்டி போட்டான், ராவணன் கிட்ட காஷன் எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தார், லங்கா நகரத்தை எரித்தார். திரும்பி போனா போறதுக்கு போது சீதாதேவி கிட்ட மறுபடியும் வந்து பார்த்தார். பார்த்துட்டு விடைபெறுகிறார். சீதாதேவி ஒரு விஷயம் சொல்றா, ஆஞ்சநேயா ஒரு நாள் இருந்துட்டு போயேன்னு, இன்னும் ஒரு நாள் இங்க இருந்துட்டு போ, என்ன அவசரம், மெதுவா போலாமே. எதுக்காக இங்க இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உன்னை பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு அதுவே ஆனந்தம். பெருமாளை நேர பார்க்கிற மாதிரியாக என்ன ஆனந்தமோ அதே மாதிரி உன்னை பார்த்து கொண்டிருந்தா நான் உன்னை பார்த்துட்டு என்னுடைய ஆற்றாமையெல்லாம் தீர்த்து கொள்வேன் மெதுவாக. எனக்கும் ஒரு கடகன் ஒருத்தன் இருக்கான், சேர்த்து வைக்கிறோம் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால ஒரு நாள் இங்கே விஸ்ரமிச்சுண்டு அதுக்கப்புறம் நாளைக்கு போலாமே அப்படின்னார். ஆனா ஆஞ்சநேயர் தான் விடை பெற்று சீக்கிரம் போய், ஏன்னு கேட்டா பெருமாள் கிட்ட போய் சொல்லணும், உமக்கு எவ்வளவு சந்தோஷம் அந்த சந்தோஷம் அவருக்கு உண்டு இல்லையா, இவர் இந்த செய்திக்காக காத்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால போகணும்னு சொன்னார். அந்த மாதிரி நீ இங்கே வந்து இருக்கணும், எங்களோட கூட இருக்கணும், நீ இருக்கிறதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். இங்கே வந்து இனிது இருந்து அழகா இருக்கணும். உன் பெடையும் நீயும், நீயும் உன்னுடைய பெடையும் கூட்டி கொண்டு வா, தனியாக வரக்கூடாது. உனக்கு பிடித்த உன்னுடைய நாயகியாக இருக்கக்கூடிய அந்த பெடையும் கூட்டிக் கொண்டு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படும். இங்கே வந்து இனிது இருந்து உன் பெடையும் நீயும், உன்னுடைய பெடையும் நீயுமாக இங்கே சந்தோஷமாக இருந்து இரு நிலத்தில் இனி இன்பமெய்தலாமே, இந்த நிலத்திலே, இரு நிலத்தின விஸ்தாரணமான இந்த இடத்திலே இனிதாக இன்பத்தை அடையலாம், சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். அதனால உங்களுடைய சந்தோஷம் எனக்கு அப்போ உத்தேசியம் ஆயிடுறது. நீங்கள் எம்பெருமானிடம் போய் என்னுடைய விஷயத்தை எடுத்து சொன்னால் அப்போ உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு பரம உத்தேசியம் என்று சொல்லும்படியாக இருக்கிறபடினாலே இங்கே வந்து இனிதிருந்து உன் பெடையும் நீயும் இரு நிலத்தில் இனிதின்பம் எய்தலாமே அப்படின்னு நீ சந்தோஷமா இருக்கணும், அதுவும் உன் பெடையோட கூட நீ இருக்கணும் அப்படின்னு. ஆனா காளிதாசன் வந்து மேகதூதம் அப்படின்னு ஒரு காவியம் பண்ணான். மேகத்தை தூதம் அனுப்புறான்னு ஒரு யக்ஷன் ஒருத்தன். அதுல கடைசியில ஒரு விஷயம் சொல்றான், ரசமான ஒரு விஷயம், மாதே பூத் வித்யுதா விப்ரயோகம், மேகமே நீ என்னுடைய நாயகி கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லு, சொன்னப்புறம் நீ கிளம்பி போ, நீ உன் இடத்துக்கு ஆகாசத்துல சஞ்சரிச்சு போ, உனக்கு என்னைக்குமே மின்னலோடையே இரு, மின்னலை விட்டு உனக்கு பிரிவு வராமல் இருக்கட்டும். அதாவது மேகம்ங்கிறது ஒரு ஆண் என்றும் மின்னல்ங்கிறது பெண் என்னும் வச்சுட்டு மின்னலை விட்டு பிரிவுங்கிறது உனக்கு வராமல் இருக்கணும். நான் பிரிவு வந்து கஷ்டப்படுறேன் இல்லையா, அந்த மாதிரி பிரிவு துக்கம் உனக்கு வராமல் இருக்கட்டும் அப்படின்னு அழகா முடிவுல
அதே மாதிரி அப்படியே சுவாமி தேசியன்னு ஹம்ச சந்தேசம், இதுல பெருமாள் ஸ்ரீராமனே தூத்து விடுறார், ஹம்சத்தை தூத்து அனுப்புகிறார், பிராட்டி இடம் அப்படின்னு வரும். அதுல கடைசியில சொல்லும்போது ஸ்வைரம் லோகான் விசர நிகிலான் சௌமிய லக்ஷ்மியேவ விஷ்ணு சர்வாகாரை ஸ்வதனு குணையா சேவிதோ ராஜஹம்சியா. ஹம்சமே சீதாதேவியிடம் போய் என்னுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லு, அவள் எப்படி இருப்பாள், அவள் நிலைமையை உனக்கே புரியும், பார்த்தால் நீ புரிந்து கொள்வாய், நான் கூடிய சீக்கிரத்திலே கூட்டுக் கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுன்னு அதெல்லாம் சொல்ற. சொல்லி முடித்தவன் அந்த உன்னுடைய சொல்லி முடித்தானால் நீ கிளம்பிப்போ, சந்தோஷமாக இரு, நீ தனியாக போகாதே. ராஜஹம்சியா, ராஜஹம்சி, நீ ஹம்சன் தானே, அந்த ராஜஹம்சி உன்னுடைய பழையை நீ கூட்டிக் கொண்டு ஸ்வைரம் விகர, இஷ்டப்படி ஆகாசத்திலே சஞ்சாரமா அழகா போ. லக்ஷ்மி ஏவ விஷ்ணு, எப்படி விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி பெருமானும் எப்படி மாறாமல் பிரியாமல் அகலகில்லே நிறைவென்று இருக்காலும் அந்த மாதிரி சர்வாகாரை ஸ்வதனு குணையா சேவிதோ ராஜஹம்சியா, எல்லா விதத்திலையும் உனக்கு ஏற்ற உன்னுடைய மனைவியோட போ. பெருமாளுக்கு ஏற்ற பிராட்டி இருக்கா மாதிரியாக, ராமனுக்கு ஏற்ற சீதா பிராட்டி இருக்கா மாதிரியாக உனக்கு ஏற்ற ஒரு மனைவி ஒன்று வேணும், அந்த மனைவியோடு கூட நீ ஆனந்தமாக சஞ்சரிச்சென்று அப்படின்னு தான் முடிக்கிற. அந்த மாதிரிதான் இங்கேயும் முடிவு வரப்போறது இல்லையா? அதனால நாரையே நீ உன் பெடையும் நீயும் இனிதிருந்து அப்படின்னு, நீ உன்னுடைய பெடையோடு கூட சந்தோஷமா இருக்கணும், எங்களுடைய காரியத்தை முடித்து கொடுத்து நீ உன்னுடைய பெடையோடு கூட சந்தோஷமாக இருக்கணும். உன் பெடையும் நீயும் இங்கே இனிதிருந்து இரு நிலத்தில் இனிதின்பமெய்தலாமே, இந்த நிலத்திலே சந்தோஷமா இருக்கா, விஸ்தாரமான இந்த நிலத்திலே சந்தோஷமாக இருக்கலாம், இந்த சம்சாரத்திலே கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். இந்த சம்சாரத்திலே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த திருவாய்மொழி யார் சேவிக்கிறாளோ அல்லி கமல கண்ணனை, நெடுவார்க்கடிமே நினைக்கிறேன், நெடுவார்க்கடிமையில கடைசியில சாதிக்கிற அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே, நல்ல மனைவி மக்களோடு கூட இங்க சம்சாரத்துல சந்தோஷமா இருப்பான்டா. என்ன இது? ஆழ்வார் பொதுவாக மோட்ச பலன் தானே சொல்ற வழக்கம், மோட்சம் கிடைக்கும் சொல்லலாம், வைகுந்தம் வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம் அப்படிலாம் சொல்ற மாதிரி சொல்லலாம், இல்ல பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம், இல்ல சில இடத்துல திருவாய்மொழி பாடுதலே பெரிய பலன் அப்படின்லாம் சொல்றார். திடீர்னு பார்த்தா சம்சார பலன்ல இறங்கிட்டா இருக்கும். நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே, அதுவும் நெடுவார்க்கடிமையில போய் நல்ல பதத்தால் மனை வாழ்வன் ஆழ்வார் சொன்னாரே, அதுக்கு தாற்பயம் என்ன கேட்டான்னா, 1000 தான் இருந்தாலும் சீவைகண்ட லோகம் இருந்தாலும் மனைவி மக்களோடு கூட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் சம்சாரத்துல தான் வரும், சீவைகுண்டத்துல கிடையாது. ஏன்னு கேட்டா சீவைகுண்டத்துல இந்த சரீரம் கிடையாது, பிராகிருதமான சரீரங்கிறது கிடையாது, மனைவின்னு ஒருத்தர் கிடையாது, மக்கள்னு ஒருத்தர் கிடையாது. அங்க வேணும்னா நம்ம மனசுனால ஒரு மனைவி மக்கள்னு பாவிச்சுக்கலாமே தவிர, அதாவது அழகா ஒரு விஷயம் சொல்றார். என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வைஷ்ணவன் சரீர சம்பந்தத்தாலே வைஷ்ணவனை கொண்டாட முடியும் இங்கதான். ஸ்ரீகுண்டத்துல ஆத்ம சம்பந்தம் மட்டும்தான், சரீர சம்பந்தம். ஏதோ வைஷ்ணவர் இருக்காரு, இவர் எனக்கு உறவு, ஒரு சுவாமி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த சுவாமி அடி எனக்கு உறவு, அடியனுடைய சரீர பந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு பெருமிதம் படுவது இங்கதான் முடியுமா? ஸ்ரீவைகுண்டத்துல சரீர பந்தும் கிடையாது, ஏன்னா சரீரத்தினாலே ஒரு பிறவி அப்படிங்கிறது அங்க கிடையாது. வைஷ்ணவர்கள் சரீர சம்பந்த யுக்தராகையாலே அபேட்சித்த தசங்களை, அதனால பெரியாச்சபல் என்ன சொல்றாருன்னா, கார்கஸ்தியால் வந்த ஏற்றம் இல்லை இரே நித்திய விபூதியில். இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கு ஒரு பாக்கியம் இருக்கோ இல்லையோ, அது நித்திய விபூதியில கிடையாது. அங்க வேணா சன்னியாசியா தனித்தனியா, சன்னியாசியெல்லாம் தனித்தனியா பெருமாள் அனுபவிக்கலாம், மனைவி மக்களோட கொண்ட வேண்டிய மக்களாக இருக்க முடியாது. சன்னியாசி எல்லாம் தனித்தனியா தானே பெருமாளை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரிதான் நித்திய சூரிகளும் அந்த மாதிரிதானே இருக்க முடியும். முக்தர்களும் அப்படி இருக்கலாம். நித்திய சூரியனுக்கு வேணா அவர்களுக்கு நாயகிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு வருது, கருத்மானுக்கு இருக்கார், விஸ்வக்சேனருக்கு இருக்கார் அப்படின்னு வருது. இப்ப முக்தர்களை எடுத்துக்கும், முக்தர்களுக்கு அந்த பாக்கியம் சரீர சம்பந்த பாக்கியம்ங்கிறது கிடையாது. நித்திய சூரியனுக்கு கூட அந்த பாக்கியம் இருந்தா கூட சரீர சம்பந்தத்தினாலே வந்த தொடர்புங்கிறது கிடையாது, யாரோ ஒருத்தரை கல்பனை பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னு மட்டும்தான் ஆகும். ஆனால் கிரகஸ்தாசிரமத்திலே இவன் அந்த கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கக்கூடியவன் ஒரு புருஷன், அவனுடைய மனைவி, அவனுடைய மக்கள், இவர்கள் எல்லாருமே பரம பாகவதர்களாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதில் தாற்பயம் உடையவர்களாக ஆத்திரியும் திருவாரம் பண்ணி கோயிலையும் கைங்கரியம் பண்ணி ஸ்தோத்திர பாடங்களும் சொல்லிட்டு இருந்தான்னா
இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, இந்த வாழ்வு சிவகுண்டத்துல கிடைக்காதுங்கிற இது இங்கதான் இருக்குமா, வேற எங்கேயும் கிடைக்காதா? அதனால்தான் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வெண்டில் மக்களேன்னு ஆழ்வாரே கொண்டாடும்படியான ஒரு வாழ்வு. இந்த கார்கஸ்டிய ஆசிரமத்தினாலே வந்த ஏற்றம் அப்படிங்கிறது என்னாலுமே அது மதியஞ்ச நிகழும் சேத்தன அச்சேதனாத்மகம் சொன்னது சொல்லியோ. நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை. இதெல்லாம் பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கும் வராது, சன்னியாச ஆசிரமத்துக்கும் வராது, முக்தர்களுக்கும் வராது இல்லையா? ஆக சரீரம்னு நமக்கு கொடுத்து குடும்பம்னு நமக்கு இருந்தால் அதுவே பகவானுக்கு உபகரணமாக மனைவி மக்களோட நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் அப்படிங்கிற பாக்கியம். என்னாலுமே சரி, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் பண்ற பகவத் கைங்கரியத்தை பிரம்மச்சாரி பண்ண முடியாது, நமக்கு தெரியும். சன்னியாசியும் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் ரெண்டு பேருமாக இருந்து பெருமாளுக்கு நல்லா கைங்கரியம் பண்ண முடியும். இவர்கள பௌதி பிக்ஷாந்தேகி, வெளியில போய் பௌதி பிக்ஷாந்தேகின் பிக்ஷை எடுத்து சாப்பிட வேண்டியவர். அப்படி இருக்கச்ச தன்னால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அழகாக பெருமாளுக்கு கைங்கரியமாக பண்ணிக்கொண்டு இவர்கள் பகவத் அனுபவத்தோடு இருக்க முடியுங்கிறபடினால இதை ஆழ்வார் கொண்டாடுற. அதைதான் இருநிலத்தில் உன் பெடையும் நீயும் இருநிலத்தில் இனிதின்பம் எய்தலாமே அப்படின்னு அந்த நாரை கட்டி வாழ்வார் சொல்லும்படியாக இருக்கு. செங்கால் மடனாரா என்று சென்று திருக்கண்ணபுரம் புக்கன் செங்கண் மாலுக்கு என் காதல் என் துணைவருக்கு உரைத்தையாகில் இது ஒப்பதெமக்கு இன்பமில்லை நாளும் பைங்கான வீதெல்லாம் உனதேயாக பழனமேன் கவர்ந்துண்ண தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிரிந்துன் பெடையும் நீயும் இருநிலத்தில் இனிதின்பமெய்தலாமே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.